இந்த அர்ச்சுனா என்ற ஒரு கர்மம் தமிழர்களுக்கு செய்து கொண்டிருக்கு. அதாவது இனி இல்லை என்ற ஒரு துரோகம் போய்கொண்டிருக்கு. அதாவது எனக்கு ஜேர்மனில் இருந்து அந்த அந்த சிங்களம் தெரிந்தவர் எனக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினார் ஒரு விடயத்தை. இவர் பேசுகிற பேச்சு ஒண்ட அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் அனுப்பின விடயத்தை இன்றைக்கு திருப்பி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவிட விரும்புகிறேன், மன வருத்தத்தோடு பதிவிட விரும்புகிறேன். அதாவது இதை கரடி கண்டதை தின்னும் கரடி என்று தான் சொல்ல வேணும், சும்மா கரடி இல்லை. அப்படி ஒரு கரடி தான் இந்த கரடி, இந்த ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒரு கரடி. இந்த கரடி எவ்வளவோ ஒரு சுயநல சுரங்கம் என்றதையும் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியுது. ஏனென்றால் பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்த சாவச்சேரியில் எங்கள் மக்களால் உருவாக்கி விடப்பட்ட இந்த நாய் இப்போ சிங்களவன்கிட்ட போய், அது ராஜபக்ச தமிழர்கிட்ட மொத்த எதிரி ராஜபக்சாக்கிட்ட போய் அதாவது மண்டிட்டு கிடக்குது. எனக்கு ஒரு பதவிதான். ஏனென்றால் இனி வாய்ப்பில்லை, தமிழர் தேசங்களில் தேர்தலில் நின்று வாய்ப்பே இல்லை. நீங்கள் எப்படித்தான் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, இனி இவருக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ராஜபக்சாவை ஆதரிக்கிறவன இனியும் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த துரோகியாக மாறுவீர்கள். உண்மையை சொல்கிறோம். அதாவது இனி நீங்கள் சிந்திக்க வேண்டி வந்துட்டு, அதாவது இவர் என்ன இப்போ மண்டைக்கு இருக்கிற மூளை, அதாவது என்னத்தை இதுக்கு வச்சு பிணைஞ்சி வச்சுக்கிறேன்டா, இனி எனக்கு தமிழர்கிட்ட வாய்ப்பில்லை. ஸோ அப்போ அந்த வாய்ப்பில்லாட்டி நான் ராஜபக்சாக்கு பக்கத்தில் நின்றா கூட நாளைக்கு எப்படி கருணாக்கோ பிள்ளையானுக்கோ அல்லாட்டி பலருக்கு உங்களுக்கு தெரியும், பலருக்கெல்லாம் வெல்லாமலே சில அமைச்சர் பதவிகளை கொடுத்தார்கள் இவர் ராஜபக்ச குடும்பங்கள். ஸோ அப்படி தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தான் இன்னும் அந்த பாராளுமன்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் திரியலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே போய் கூடி நிற்கிறதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்படி கொத்த ஒரு கர்மம் இன்றைக்கு சொன்ன கருத்துக்கள் மனவருத்தமாக இருக்குது. ராஜபக்சா என்றால் என் அப்பா என்றால் எப்படி என்றால், அவருக்கு முன்னால ஆர் வந்தாலும் செருப்பை தூக்கி தலையில வச்சு கொண்டு வரணுமா. அங்க அந்த 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 கோயிலில் உள்ள அரங்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கைதட்டி சிரிக்கிறார்கள் எங்களை நினைச்சு. இப்படி ஒரு முட்டாள் தமிழன் எங்களுக்கு வாய்ச்சிருக்கிறான், சபாஸ். இப்படித்தான் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு தமிழன் வந்து ஆப்பிடுவான். பிள்ளையான் போல ஒரு தமிழன், கருணா போல ஒரு தமிழன், அப்படி எங்களுக்கு தேவையான தமிழன் அங்கே கணக்க நிறைய இருக்கிறான் என்று ராஜபக்சாவுக்கு தெரியும். ஸோ அப்படி சேரப்பட்ட ஒரு தமிழன் தான் இந்த தமிழன் அர்ஜுனா என்ற ஒரு தமிழன். அது செருப்பை தலைவதிக்கு வச்சு கொண்டு வரணும் என்றால் இந்த மொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துகிறான், மொத்த சிங்களவனையும் அவமானப்படுத்துகிறான், ஓப்பனாக சொல்கிறோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது புலம்பெயர்ந்தவரை கேவலப்படுத்தும் விதத்தை பாருங்களேன். இந்த புலம்பெயர்ந்த புலிகள் இவர்கள்லாம் அனுரகுமார் திசாநாயக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் ராஜபக்சாட்ட அடிபட்டு பறிக்க இயலாத ஈழத்தை, அதாவது தமிழ் ஈழத்தை இவர்கிட்ட பணம் கொடுத்து பறிக்க பார்க்கின்றார்கள். ஆனால் அவருக்கு சாரம் வாங்க கூட பணம் இல்லை அனுரகுமார திசாநாயக்கு. அவர்கிட்ட பொண்டாட்டி இருக்கா, பொண்டாட்டி இல்லையா, இவர் எப்போ அந்த பொண்டாட்டியில் குறி வைப்பார். ஏன்னா இவர் மற்றவற்ற பொண்டாட்டியில் கொண்டு இல்லை கட்டிக்கார். ஸோ அதால் இவர் பொண்டாட்டியில் பற்றி எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பொண்டாட்டி இல்லையான்னு அனுரகுமார திசாநாயக்காவை ஒரு நாட்டு ஜனாதிபதியை எவ்வளவு கேவலப்படுத்தலுமோ அவ்வளவு கேவலப்படுத்த இங்கால ஒரு பொம்மை கூட்டம் இருந்து கைதட்டி சிரித்த காட்சியும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதாவது கைதட்டி சிரித்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அவமானம் அனுரகுமார திசாநாயக். உடனே இவர் அரெஸ்ட் பண்ணுறது தான் சிறந்த வழி என்று என்னுடைய சாட்சி. ஆனால் அங்கே அந்த சட்டத்தில் இடமில்லை. ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. சிங்கள மக்களே, நீங்கள் எதற்காக வாக்கு செலுத்தினீர்கள் அனுரகுமார திசாநாயக்? அது நீங்கள் அதற்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். அதாவது விடுதலை புலிகளுக்கு தமிழீழம் கொடுக்கவா செலுத்தினீங்க? இல்லைத்தான். அல்லது தமிழர்களுக்கு தமிழீழம் கொடுக்கவா பெற்றுக் கொடுக்கவா கொடுத்தீங்க? வாக்கு செலுத்தினீங்க? இல்லை. அனுரகுமார திசாநாயகர் ராஜபக்சா அதாவது மொத்த இலங்கையை நாசமாக்கி விட்டார். இனி இவர் எங்களுக்கு வேண்டாம் என்றதற்காகத்தான் நீங்கள் புதுசாக ஒருவன் வேணும் என்றுதான் நீங்கள் அனுரகுமார திசாநாயகரை தேர்ந்தெடுத்தீர்கள். நாங்களும் அரவாசி யாழ்ப்பாணத்தார் அனுரகுமார திசாநாயகருக்கு வாக்கு போட்டோம். ஆனால் நாங்கள் பேர்ந்து வெள்ளவட்டியல் வேண்டாம் என்று நாங்கள் இந்த கர்மத்தை தேர்ந்தெடுத்தோம், இந்த அர்ஜுனா என்ற ஒரு கர்மத்தை. ஆனால் அர்ஜுனா என்ற ஒரு கர்மம் வந்து எங்களுக்கு கர்ம வேலை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இல்லையா அப்போ. ஸோ அப்படி கொடுத்த நிலையில் இன்னும் ஒரு விடயத்தை அதில் புழுகி இருக்குது. அதாவது விஜய் வெல்ல போறான்னு நான் தான் சொன்னான். நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் வெல்ல போறான்னு இந்த பைத்தியம் தான் சொன்னதான். அதாவது அனுரா வெல்ல போறார், அனுராக்கு தான் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுத்த மாதிரி அனுரா வெல்ல போறன்னு தான் சொன்னதாம். அதே மாதிரி அப்பா உங்களுடைய மகனும் 2029 வெல்ல போற
ராஜபக்ச, அதாவது நமல் ராஜபக்ச அவரும் 2029 அவற்றை ஆட்சியான் எனக்கு எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி தந்துருங்க ப்ளீஸ் என்ற மாதிரி தான் அந்த மேடையில் சிரித்து சிந்தனையுடன் கதைத்து இருந்த ஒரு எங்கண்ட கேவலங்கட்ட ஒரு எங்கண்ட இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு மருத்துவர் என்று சொல்லவே வெக்கமான ஒரு ஆள், அதாவது இந்த அர்ஜுனா என்ற ஒரு ஜீவன். ஸோ தயவு செய்து தமிழர்களை முடிவெடுங்கள். ஸோ முடிஞ்ச வரை அவரை பற்றியான விளக்கங்களை ஓண்ட அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்த தான். ஏன்னா இதுதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிங்களத்திட்ட ஒரு பேச்சு, தமிழர்களுக்கு ஒரு பேச்சு. ஸோ நாளைக்கு சாவச்சேரியில் இவன் என்ன பேச போறான்னு யாருக்கும் தெரியாது. ராஜபக்சா எல்லாம் ஒரு மனிதனா என்று சொன்னால் அங்கே ராஜபக்சாவுக்கு தமிழ் தெரியாது. இனி அது யாரையும் அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டே கொடுத்தா போறான்னு தெரியும். அப்படி பல விடயங்களை மாறி மாறி இந்த அரசியல்வாதிகள் தமிழரையும் சிங்களரையும் வச்சு தாங்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த கரடி எதை கொடுத்தாலும் தின்னும் கரடி தான் இந்த கரடி என்றதை எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சா நீங்கள் என்ன இந்த கரடிக்கு செய்ய வேணுமோ அதை செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே எழுதுங்க. நன்றி, வணக்கம்.